சிறகடி காசு இன்றைக்கி ஒரு எபிசோடில் மனோஜும் ரோகிணியும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறா, இங்கேயே இருங்க, உனக்கு சுற்றி போடுறேன்றாங்க. அண்ணாமலை அந்த பக்கமாக வராப்புல, ஏன் வெளியே நின்றுருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு. அதுக்கு விஜயா சொல்கிறா, இந்த மாதிரி கண் திருஷ்டி பட்டிருக்கோம், நான் சுற்றி போட்டு இட்டுட்டு வரேன்னு. அதுக்கப்புறம் சுற்றி போடுறாங்க. சுற்றி போட்டு மீனா அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்றுன்னு விஜயா சொல்கிறா. மீனாவும் அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போய் வெளியே ஊற்றுறாங்க. அப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளே வந்த உடனே சோபா மேலே படுத்துடுறாரு. அண்ணாமலை பார்த்துட்டு, இப்போ தானே வீட்டுக்கு வந்த, அதுக்காட்டி உனக்கு டயர்ட் ஆகி போச்சா, ஒரு நாள்லேயே உனக்கு டயர்ட் ஆகிடுச்சான்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கப்புறம் விஜயா மனோஜை எழுப்புறாங்க. மனோஜ் எழுந்தோடனே பேக்க முழிக்கிறான். இதுக்கப்புறம் மனோஜ் ரூமுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடுறான். அப்புறம் முத்து கதவை தட்டுறான். இன்றைக்கி நாங்கள் தூங்க வேண்டிய நாளாச்சே, நாங்கள் தானே ரூம்குள்ளே தூங்கணும், நீங்கள் எப்படி தூங்குவீங்கன்னு. அதுக்கு ரோகிணி சொல்கிறான், அந்த மாதிரி மனோஜ் தூங்கிட்டார், எழுப்ப முடியல அப்படின்னு. இவன் முத்து சத்தம் போடுறாப்புல. உடனே அண்ணாமலை வெளியே வந்துட்டு, சரி நீ ரூமில் படுத்துக்கோன்னு சொல்கிறாரு. உடனே முத்து, வேணாம் நீங்கள் வயசானவங்க, நீங்கள் உள்ளே படுத்துக்கங்க, நான் மேலே படுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முத்து கம்முன்னு போயிடுறான். அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே விஜயா என்ன சொல்கிறா, மீனா கிட்ட எல்லாருக்கும் காஃபி கொடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அண்ணாமலை வராரு. வந்தவொடனே, என்ன ரோகிணி மனோஜ் எல்லாம் எழுந்துட்டாங்களா அப்படின்னு. இல்லை, அவங்க இன்னும் எழுந்துக்கலாம், அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு. ஒரு கடையை திறந்துட்டு, இவ்வளோ நேரம் தூங்குறது உருப்படுறதுக்கு வழியான்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ளே போய் மனோஜை எழுப்புறாங்க. மனோஜ் எழுந்துக்க மாட்டுறான். அப்போ உடனே அண்ணாமலை கோவம் வந்துட்டு, இதுக்கு தான் ரோகிணி நீ உங்கள் அப்பா கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுத்தியா, இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு சொல்லி திட்டுறாப்புல. இதோட இன்னையோட எபிசோட் முடியுது. நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ரோகிணி போய் சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தை அவங்க அப்பாவோட பணத்தை, அதாவது மனோஜ் அப்பாவோட பணத்தை, அண்ணாமலையோட பணத்தை அவங்க அப்பா கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கா. இந்த உண்மை எப்போ வெளியே வரும்? மனோஜ் கடையை ஒழுங்காக நடத்துவானா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க.